Hello, my dear warriors. Good evening. Hello. Good evening, my dear Pasangla. Good evening. Tell me whether the audio and video is clear. Good evening. Yes, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Good evening, Pasangla. Yaar yaar live la irkeenga? Just put your attendance. Gadagadan pera mark pannunga. Put your attendance. Attendance கடகடகடகடன் மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, give your attendance. யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு let me see that. யார் யார் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? சூப்பர். வெனிஷா, சதீஸ்வர், கிருஷ்ணா, லக்ஷனா, ஸ்ரீலேகா. குட், வெரி குட். இன்னும் நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து வரல போலையே, ஏன்னா நம்ம சேனலோட அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. எஸ். ஸோ பசங்களா, வெல்கம் டு த செஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப 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 அதிகமாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இன்னிலேருந்து நம்ம சேனலில் வரப்போகுது. வாட் இஸ் தட்? ஸோ ஒரு முக்கியமான சீரீஸ், 30 minutes சீரீஸ், டே 1. இனிமே லாங் ஆன்சர்ஸ்லாம் மாஸ் பண்ணிடலாம், ரைட்டா? லாங் ஆன்சர்ஸை பற்றி நீங்கள் இனிமேல் என்ன பண்ண தேவையில்லை, கவலையே பட தேவையில்லை. தினம் ஜஸ்ட் ஒரு ½ an hour என்ன அப்படின்னா உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ் நடத்த போகிறேன். அதாவது நம்மளோட ஓடி ஸ்கொயரோட மறு உருவம் மாதிரி இருக்க போகுது, அவ்வளோதான். ஓடி ஸ்கொயர் என்னது? 1 day 1 detail. இதுக்கப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டீட்டெயில்னு படித்து என்னைக்கு நம்ம முடிக்கிறது? அதனால தான் ஸோ ஒரு சாப்டரை ஒரு நாளைக்கு நான் போட போகிறேன். அப்படின்னா ஒரு 20 நாளில் நம்ம எல்லா டீட்டெயிலும் படிச்சிடலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு சாப்டரில் நிறைய டீட்டெயில் இருந்துச்சுன்னா அப்போ அதை என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம முடிச்சிடலாமா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு 20 days குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், எல்லா சாப்டரும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு, தினம் நைட்டு 9 மணிக்கு உனக்கு இந்த வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோவை கவனமாக மிஸ் பண்ணிடாமல் வாட்ச் பண்ணுங்கள். இட் வில் பி டெஃபினெட்லி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உனக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் அதை மிஸ் பண்ணிடாத. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, சார் நம்ம சேனலில் பிடிஎஃப் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. யார் யாருக்கெல்லாம் பிடிஎஃப்லாம் ஈஸியாக டவுன்லோட் பண்ண தெரியும்? எஸ், எத்தனை பேருக்கு தெரியும்? சார் அதெல்லாம் நீங்கள் என்ன பிடிஎஃப் சொன்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா போதும், நாங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுவோம். எத்தனை பேர் இருக்கீங்க? யாரையெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிடுவேன்? எஸ், நிறைய பேருக்கு அது தெரியும். பட் புதுசாக ஜாயின் பண்ணுற நிறைய ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா, சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பிடிஎஃப் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அது எப்படி பார்க்குறது, அது எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக என்ன அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தட். நம்ம வீடியோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் நம்மளோட இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி எந்த வீடியோ எடுத்தாலும் சரி, நம்ம சேனலில் நீங்கள் எந்த டீச்சர் நடத்துகிற எந்த வீடியோ எடுத்தாலும் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் இருக்கும். ஸோ அதில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே அன்னன்னைக்கு அந்த வீடியோ ரிலேட்டடாக என்ன, இன்றைக்கி நம்ம தெர்மல் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாப்டருக்குரிய பிடிஎஃப். ஸோ நீங்கள் எப்போயுமே ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம கிளாஸ் என்ன நடத்த போகிறோமோ அந்த பிடிஎஃப் முன்னாடியே அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உனக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் சாப்டர் 3? பசங்களா 10 நாளில் நம்ம சயின்ஸ் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், கரெக்டு தானே? 10 days சயின்ஸ் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சயின்ஸை ஃபுல் சாப்டரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். Jan 31 ஃபுல் புக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ செக்லிஸ்ட் எல்லாம் வச்சுருக்கியா? செக்லிஸ்ட் எல்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு லெசனாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த வாரம் சாட்டர்டே பார்த்திங்க, சண்டே, திஸ் வீக் சண்டே
it is going to be a very big marathon. There is going to be a 7 to 8 hours marathon ஒன்று இருக்க போது. ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. சூப்பராக மாசாக ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி சார்ஜ் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. சண்டே எத்தனை மணிக்கு என்னன்றதை உனக்கு சாட்டர்டே இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? ஓகே, ரெடி தானே? சூப்பராக மாஸ் பண்ணிடலாமா? ரைட், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ் ஆன் யுவர் கீபேட். கீபேடில் ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோ. ஒவ்வொரு கொஷினாக நான் கேட்க போகிறேன். கொஷின் நம்பர் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. 1னா 1, 2னா 2, 1A 2A அப்படின்னு என்ன பண்ண போகிறீங்க? ஆன்சர் பண்ண போகிறீங்க. ரெடியா? எஸ், வில் ஸ்டார்ட் வித் தட். ஃபர்ஸ்ட் கொஷின், த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்? முதல் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியுமா? அதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் என்னது? R is called as universal gas constant. சரியா? R என்னது? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு ஆன்சர் என்னது? 8.31 mole minus 1 Kelvin minus 1. ஓகே, தட் இஸ் ஆன்சர். 8.1 joule mole minus 1 Kelvin minus 1. ஆப்ஷன் D is the answer. அடுத்து, see this one word is very very important. ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அல்டிமேட் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. சரியா? this one word is very very important. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. if a substance is heated or cooled, ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட்டோ அல்லது கூலோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா the change in mass of that substance, அந்த mass of the substanceோட சேஞ்ச் எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவாக, நெகட்டிவாக, ஜீரோவா, நன் ஆஃப் தி அபவா? செகண்ட் கொஷின் 2ன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் 2ன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, எஸ். பாருங்கள், இப்போயும் ஒரு புக் பேக் ஒன்பதுக்கு கூட நம்மள நிறைய பேர் வேறு வேறு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? சி த சாட் பாக்ஸ். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். டோட்டலாக அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? அப்போ த ஆன்சர் இஸ் 0. சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணாலும் கூல் பண்ணாலும் மாஸில் எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. மாஸ் அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்து, இஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்டு, ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறீங்க அல்லது கூல் பண்ணுறீங்க, த லீனியர் எக்ஸ்பான்ஷன் அக்கர்ஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப், linear expansion occurs along the axis of xr minus xr, y அல்லது minus y, a and b அல்லது a அல்லது b என்னவா இருக்க போகுது? the answer third one is yes, very good, both a and b. ரெண்டு பேர் என்னது? ரெண்டுமே along the a and b, right? x or x minus x, y or minus x. so answer is both a and b. ரெண்டுலையுமே இருக்க போகுது. சரியா? கூல் பண்ணுறப்ப linear expansion எங்கே இருக்க போகுது? Temperature is the average of molecules of a substance. Temperature என்னது? is the average of the molecules of a substance. என்னது? இதோட temperature என்ன இருக்கு? ஆன்சர் என்னது? what is the answer for this question? ஆப்ஷன் ஆக்சுவலாக இது C, ரைட்டா? difference in total energy and potential energy, ரைட்டா? okay, right? so difference in total energy and potential energy. சரி, டிஃப்ரென்ஸ் இன் டோட்டல் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்து, இன் a given diagram the possible direction of heat energy transformation is, ரைட்டா? in a given diagram the possible direction of heat energy transformation. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப இங்கே 304 கெல்வின் இருக்குது இந்த பாக்ஸு, இது 303 இருக்குது, இது 305 இருக்குது. இதோட இது டெம்பரேச்சர் கூட, இதோட இது டெம்பரேச்சர் கூட. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் யார்கிட்ட இருந்தாலும் போகும்? ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் தான் போக போகுது. அப்போ ஆன்சர் என்னது? பி டு ஏ. பிலேருந்து ஏக்கு போக போகுது. அதுக்கப்புறம் சிலேருந்து பிலேருந்து ஏக்கு, சிலேருந்து ஏக்கு, அடுத்து சி டு ஏ, சி டு பி. கரெக்டு தானேப்பா? பிலேருந்து ஏ, பி எங்கே இருக்குது? பிலேருந்து ஏக்கு போக போகுது. அதே மாதிரி சிலேருந்தும் ஏக்கு போக போகுது. அதே மாதிரி சிலேருந்தும் பிக்கு போகும். கரெக்டாக இல்லையா? யார் ஹையரோ ஹையர்லேருந்து எங்கெங்கெல்லாம் லோவர் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் என்ன பண்ண போகுது? இது போக போகுது. தட்ஸ் இட். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. fill in the blanks. கடகடன்னு சொல்லுங்கள். the value of Avogadro number which is very 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 important till you complete your college. நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த Avogadro number is very very important. ஸோ கடகடன்னு சொல்லுங்கள் Avogadro நம்பரை பற்றி. வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த Avogadro number? எஸ், Avogadro நம்பர் பற்றி சொல்லுங்கள். come on guys, Avogadro நம்பர் வேல்யூ என்னது? எஸ், 6.023 into 10 to the power 23. கரெக்டா? ஓகே, 6.023
into 10 to the power 23. ஓகேவா? ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. The temperature and heat are dash quantities. டெம்பரேச்சரும் ஹீட்டும் என்ன குவான்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் ஆர் டேஷ் குவான்டிட்டிஸ். ரைட்டா? என்ன குவான்டிட்டி? டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் ஆர் டேஷ் குவான்டிட்டிஸ். It is a scalar quantity. Right? It is a scalar. It is a scalar quantity. Next one. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of dash of water through. Right? Third one answer என்னது? Third one answer என்னது? Third one. Temperature of 1 gram of water. எத்தனை gram of water? 1 gram. 1 gram of waterல 1 degree Celsius temperature ரைஸ் பண்ணுறது. 11th ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டரே இதை பற்றி இருக்குது. ரைட்டா? 11th ஸ்டாண்டர்டில் 7th சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ்னு இருக்குது. இதோட பேஸ் தான் அது. இதுதான் பேசிக். அந்த சாப்டருக்கு இதுதான் பேசிக்கு. இங்கேருந்து தான் நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம். சரியா? அது எல்லாத்தையும் கவனமாக ஞாபகம் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஓகே, அப்போ என்னதுங்க ஆன்சர்? 1 gram of water. அடுத்து, அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா, the shape of the graph between pressure and reciprocal of volume is. ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும். ரைட்டா? ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரெசிப்ரோக்கல். ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் ரெசிப்ரோக்கல். ஆமாம், பாயில்ஸில் என்னது? ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ அவங்களோட கிராஃப் எப்படி இருக்கும்? கிராஃப் எப்படி இருக்கும்? கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ப்ரெஷர் இந்த பக்கம், வால்யூம் இந்த பக்கம். ப்ரெஷர் கூடுனா வால்யூம் என்னப்பாகும்? குறையும். கரெக்டாக? அதானே இந்த ஃபார்முலா சொல்லுது. ப்ரெஷர் கூட கூட வால்யூம் குறையும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக. ரைட்டா? நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகே, அதாவது இப்போ வால்யூம் எவ்வளோ இருக்குது? 100 லிட்டர் இருக்குது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆக போகுது? if the pressure is increased, volume decreases. பாருங்கள், இங்கே வந்து 50 லிட்டர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு? இங்கே 5 லிட்டருக்கு வந்துருச்சு. ப்ரெஷர் பாருங்கள், இது வந்து ப்ரெஷர் கிராஃப். இங்கே ப்ரெஷர் வந்து 1 bar இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 100 bar ஆகிடுச்சு. ஸோ அதான் ப்ரெஷரோட வேல்யூ. ஸோ இட் வில் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன். தேங்க்யூ ஸோ மச். யார் அது? தேவன. தேங்க்யூ ஸோ மச். அதாவது த்ரூ 1 degree Celsius. 1 degree Celsius டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு கேட்டிருந்தாங்க. 1 gramல டெம்பரேச்சர் மாறப்போகுது. ரைட்டா? ஓகே, குட். நெக்ஸ்ட். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் 1 gram and 1 degree. ரெண்டுமே டேஷ். இங்கேயும் டேஷ் இருக்குது. அதான் 1 gram and 1 degree. சரியா? ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட், whether the following statement is true or false. ஓகே, ஒவ்வொன்றும் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரைட்டா? பார்க்கலாமா? For a given heat in a liquid, the apparent expansion is more than that of the real expansion. For a given heat in a liquid, liquidல நம்ம ஹீட் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு இந்த apparent expansion என்ன, ரியல் எக்ஸ்பான்ஷனா என்னன்னு புரிஞ்சிருக்காது. ரைட்டா? நம்மளோட டீட்டெயில் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உனக்கு ரொம்ப தெளிவாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் கண்டிப்பாக உனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? ஃபார் given heat in a liquid, the apparent expansion is more than that of the real expansion. True or false? It is false. அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? The apparent expansion is less than the real expansion. ரியல் எக்ஸ்பான்ஷனோட டூப்ளிகேட் எக்ஸ்பான்ஷன் கம்மியாக தான் இருக்க போகுது. the apparent expansion is less than that of the real expansion. அடுத்து, thermal energy always flows from a system at higher temperature to the system at lower temperature. இப்போ கூட நம்ம fill in the blanksல ஒரு பாக்ஸ் பார்த்தோம்லப்பா, fill in the blanksல ஒரு பாக்ஸ் பார்த்தோம்ல, அந்த பாக்ஸுக்கும் இது ஆன்சர். ரைட்டா? அதே தான். சரியா? ஓகே, that's it. Thermal energy always flows from higher temperature to lower temperature. That's it. According to Charles' law, at constant pressure, the temperature is inversely proportional to the volume. According to Charles' law. Charles' law படி. Charles' law என்ன சொல்லியிருக்காரு? According to Charles' law, at constant pressure, the temperature is inversely proportional to the volume. True or false? Last one is false. Charles' law என்ன சொல்லியிருந்தாங்க? Constant pressure, the temperature is directly proportional to volume. Temperature is directly proportional to volume, not inversely proportional. Temperature or volume directly proportional. எப்ப? Constant pressure அப்பதான். சரியா? Constant pressure அப்பதான். ஓகேவா? ரைட்? கிளியரா? சூப்பர், குட்.
நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லுங்கள். எஸ், என்னடா யாரா அவன் நைட் இருக்கா அப்படின்னு. நைட் 1 மார்க் இல்லை, என்னது 3 1 மார்க் தப்பா? வாட் ஹேப்பன்? வாட் ஆர் தட் ராங் 1 மார்க்? நந்திதா, என்ன 1 வேர்ட்லாம் தப்பு? ஸோ தேட் மித்தவங்களும் தப்பு விடாமல் இருப்பாங்க. என்ன 1 வேர்ட்லாம் தப்பு விட்டீங்க சொல்லுங்கள். கஷ்டமாக இருந்துச்சா என்ன அப்படின்னு? எஸ்சிஎம் டேலண்ட் எக்ஸாமுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். எஸ், 1 வீக் தானே இருக்கு. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் இட். எஸ், சயின்ஸ் மட்டும். எஸ், social, yeah? Okay, right. Sure, right, okay. Answer this question. Linear expansion என்னதுப்பா? Change in length, right? Linear expansion என்னது? Change in length, right? இங்க நான் வந்து PQRS ன்னு கொடுத்திருக்கேன். இதை வச்சு ஆன்சர் சொல்லுங்க, ரைட்டா? இதை வச்சு ஆன்சர் சொல்லுங்க, ரைட்டா? ஓகே, சயின்ஸ் எல்லாம் கரெக்டா? ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் என்ன ஆன்சரு? யாரா இந்த ப்ளூமிங் மூணுன்ற கவனிக்கவே மாட்டேடா. நான் தான் சிஎம் டேலண்ட் எக்ஸாமுக்கு டீச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஃபுல் 1 மார்க் கரெக்டா? வேறு லெவல்டா. சூப்பர். டுமாரோ, நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு சரியா? ரைட். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்னா என்னது? வாட் இஸ் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்? சேஞ்ச் இன் ஏரியா. சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் என்னது? சேஞ்ச் இன் ஏரியா. அடுத்து cubical expansion is change in volume. ஓகேவா? அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது என்னது? ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படி எழுத வேண்டாம். லெட்ஸ் புட் இட் அஸ் A. இது A, இது B, இது C, இது D, அதுக்கப்புறம் இது E. பசங்களா, திஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் இதை மறந்துடுறீங்க. இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு ஒரு தடவை ஹாஃப் இயர்லியும் ஒரு ஃபஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர்லையும் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரியா? கவனம். போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஒன்று எங்கே படித்தோன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நம்மள நிறைய பேர் என்ன அப்படின்னா 1 வேர்ட்ஸ்னாலே வெறும் சூஸ் படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதிக்கலாம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் இருக்கும். சூஸை மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதாதீங்க, கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. வி ஹாவ் டு ஸ்டடி த மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரீசன் அண்ட் அசர்ஷன், இது எல்லாமே. சரியா? சூப்பர், குட். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ அப்போ இதெல்லாம் தான் ஆன்சர். சரியா? அதாவது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்னது? 1.381 × 10⁻⁻, 1.381 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் -1. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ ரீசன் அண்ட் அசர்ஷன் ரீசன் அண்ட் அசர்ஷன் ரொம்ப முக்கியமானதுப்பா. நம்மள நிறைய பேர் இந்த ரீசன் அண்ட் அசர்ஷனை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இன் அப்கமிங் இயர்ஸ், இன்னும் வரப்போகிற வருஷம் நீங்கள் 11th 12th போகிறப்ப அடுத்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் அதில் அதிகமாக ரீசன் அண்ட் அசர்ஷன் கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ப்ராக்டிஸ் உனக்கு கண்டிப்பாக இருக்கணும். ரீசன் அண்ட் அசர்ஷனுக்குரிய ப்ராக்டிஸ் உனக்கு கட்டாயம் இருக்கணும். என்ன ரீசன், என்ன அசர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட், கவனிங்க. Assertion, there is no effect on other end when one end of the rod is only heated. ஸோ ராடோட ஒரு எண்டில் நான் ஹீட் பண்ணுறப்ப இன்னொரு எண்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஒரு எண்டில் நான் ஹீட் பண்ணுறப்ப இன்னொரு எண்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் தட் ட்ரூ? நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அது கரெக்டுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள். எஸ், டெல் மீ தட். வில் யூ அக்செப்ட் தட்? இஸ் தட் கரெக்ட்? அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அது கரெக்டா? எஸ், டெல் மீ கைஸ். சொல்லுங்கள் பசங்களா. இஸ் தட் ரைட்? எஸ். இங்கே எதுவும் பட்டாசுலாம் கொளுத்துறாங்க, எது கொளுத்துறாங்கன்னே தெரியல. ரைட். போத் ஆர் ராங்கா? ஓகே, ரைட். சரியா? ஓகே, கவனிங்க. புரியலையா? இப்போ பாருங்கள். அதாவது there is no effect on other end when one end of the rod is heated. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில்
என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம அடுப்பில் நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, கரண்டி எடுத்து கிண்டெல்லாம் செய்வாங்கள்ல, கிண்டிட்டு இன்கேஸ் அதே இடத்துலையே அந்த கரண்டியை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த அடுப்புலையே அப்படியே சமைச்சிட்டு இருக்க அடுப்பில் அப்படியே வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்புறம் என்ன திருப்பி போய் நம்ம அதை பிடிக்கிறப்ப இன்னொரு ரெண்டில் ஹீட் இருக்குமா இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு எண்டில் ஹீட் பண்ணால் இன்னொரு எண்டில் எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாதுல்ல, ஹீட் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அந்த பக்கம் ஹையர் டெம்பரேச்சர் அங்கேருந்து அப்படியே என்ன பண்ண போகுது, ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்க போகுது. ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் லோவர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் த ராட். என்ன பண்ண போகுது, ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் லோவர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர். எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். ஹையர் டெம்பரேச்சர் இருந்தால் லோவர் டெம்பரேச்சருக்கு போகும். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் ராங். ரெண்டு பேருமே தப்பு. சரியா? அடுத்து, கேஸ் இஸ் ஹைலி கம்ப்ரெசபிள் தேன் சாலிட் அண்ட் லிக்விட். கரெக்டு தானே? கேஸ் என்னால் நல்லா அமுக்கி உள்ளே வச்சுக்க முடியும். சரி, கேஸை உள்ளே அமுக்கி நல்லா வச்சுக்க முடியும். பட் சாலிடை அமுக்க முடியாது. லிக்விடை கொஞ்சம் அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் மோர் கம்ப்ரெசபிள். அசர்ஷன் இஸ் ட்ரூ. Intermolecular or intermolecular, right? Intramolecular distance in gas is comparably high. இதுதான் விஷயம். நல்லா கவனிங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலிட் நான் வரையிட்டா, சாலிட் எப்படி இருக்கும் தெரியுமா? இதுதான் சாலிட். சாலிட் பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்சாக இருக்க போகுது. சாலிட் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மூலக்கூறுகளும் எல்லா பார்ட்டிகல்ஸும் இந்த மாதிரி தான் சாலிடில் அரேஞ்சாக இருக்க போகுது. சரியா? இது சாலிட், இது லிக்விட். பாருங்கள் லிக்விட் எப்படி இருக்குன்னு. லிக்விடில் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. வேறஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ் பயங்கரமாக தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ அப்போ கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள். கேஸ் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும். இவங்களெல்லாம் அவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. கிளியரா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ஹவ் யூ காட் இட்? இஸ் தட் கிளியர்? எஸ், தட்ஸ் இட். அப்போ என்ன அர்த்தம்? த ரீசன் is right, right? Both are true and it is the correct explanation. Correct தான? அதான கொடுத்திருக்காங்க ஏல. Both the assertion and reason are true and the reason is the correct explanation of assertion. சரியா? correct explanation. yes, 3 middle crash course join பண்ணலாம். கட்டாயமா join பண்ணலாம். yes, இப்போ கூட join பண்ணலாம். ஒரு முனை வெப்பப்படுத்தும் பொழுது மற்றொரு முனையில் வெப்பம் அடையும். ஆமாம், கரெக்டு தானடா ரோஹித், பிஆர்எஸ் அதானே. ஒரு பக்கம் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா இன்னொரு பக்கமும் வெப்பம் அடைய தானே செய்யும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தெர் இஸ் நோ எஃபெக்ட். இங்கே வெப்பம் அடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வெப்பம் அடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனி. பிரிண்டிங் மிஸ்டேக்கு இல்லை ஏதாவது இருக்கான்னு. என்னோட சென்டென்ஸ் படி நோ ட்ரான்ஸ்ஃபர், ரைட்டா? நோ ட்ரான்ஸ்ஃபர்னு நான் கொடுத்துருக்கேன். கிளியரா? ரைட்? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இட். ரைட்டா? உனக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ ஜாயின் பண்ணுங்க கோகுல். இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கோம். யூ கேன் ஜாயின் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கோம். சரியா? ஜாயின் பண்ணுங்கள். ரைட். அடுத்து let us start the question answer. The first question is itself UPM. What is UPM pa? UPM another. What is UPM? Ultra Pro Max. Important question. Ultra Pro Max. Avlo important question, right? Ultra Pro Max, right? Avlo important. Right? 899 pay பண்ணி நீங்க பார்க்கலாம். Yes. 899 pay பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் 1 year நடந்த தீமினல் இருக்க வீடியோஸ்லாம் வராது. நீங்கள் தீமினல் கோரில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸும் வரும். உங்களுக்கு இல்லை இந்த 50 நாள் கிளாஸஸ் மட்டும் போதும்னா நீங்கள் 899 பே பண்ணால் போதும். 899 பே பண்ணிங்கன்னா இந்த 50 நாள் கிளாஸ் மட்டும் வரும். சரி கவனிங்க. டிஃபைன் 1 calorie. இப்போ எல்லா வருஷத்துலேயும் கேட்டுகிட்டே இருக்காங்கடா, கவனண்டா. கரெக்டாக 22, 23, 24, 25 எல்லா வருஷமும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ டிஃபைன் 1 calorie அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 1 calorie இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy, right? Amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. See, there is a one thing. இது என்ன அப்படின்னா ஒரு தடவை ஒரு கொஷின் பேப்பர், ஒரு ஸ்கூல் கொஷின் பேப்பரா இல்லை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரான்னு தெரியல, நம்ம 1 வேர்ட் இருக்குல்ல
அந்த ஒன் வேர்டு இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துருந்துச்சு. ஒன் வேர்டு வந்துருந்துச்சு, கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 கேலரிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட். ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட், எவ்வளோ ஹீட் தேவைப்படுது, ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? 1 கிராம் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவையோ அதுதான் 1 கேலரி அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? ஓகே. Distinguish between linear and superficial aerial expansion. Right? Linear expansion and aerial expansion. Linear na enna, aerial expansion. So aerial, superficial ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? பார்த்துடலாமா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன? எஸ். இன்றைக்கி நிறைய மூட்டை பூச்சி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன். மருந்தடித்தா எல்லோரும் அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் அப்போ எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் சரி மருந்தடிக்காமல் கொஞ்சம் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஆனால் இதோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரைட். லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர். ரைட்டா? லென்த் ஆஃப் த பாடி சேஞ்ச். ரைட்டா? லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர். ரைட்டா? டெம்பரேச்சர் மூலமாக ஒரு பாடியோட லென்த்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா? ஒரு பாடியோட லென்த்து சேஞ்ச் ஆகுதுல, அந்த லென்த்தை தான் என்ன சொல்ல போகிறாங்க, லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து ஏரியல் எக்ஸ்பான்ஷன் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஏரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன, சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன? இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட் when the temperature is changed is called aerial or superficial. Increase in area. ஸோ இங்கே லென்த்து, இங்கே ஏரியா. ஏரியாவில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, ஏரியா பெருசாச்சு அப்படின்னா, ரைட்டா? அதை தான் என்ன சொல்ல போகிறாங்க நம்ம, சாலிடில் when the temperature is changed is called aerial or superficial expansion. ஸோ லென்த்து மாறுச்சுன்னா அது லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியா மாறுச்சுன்னா சூப்பர்ஃபிஷியல், அல்லது என்ன பண்ணலாம் நம்ம, we can call it as aerial expansion. The ratio of increase in length of the body, ratio of increase in length of the body per degree rise in temperature. ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், 31, 32, 33, 34 என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன நடக்குது, த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த், அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆகுது ஆஃப் த பாடி per degree rise in temperature to its unit length is called coefficient of linear expansion. Coefficient of linear expansion என்னது, delta L, change in L divided by L0 is equal to alpha L. Alpha Lங்கிறது என்னது, coefficient of linear expansion into change in temperature. முதல் 10 டிகிரி இருந்திருக்கலாம், 10 டிகிரிலேருந்து எத்தனை டிகிரி மாறிச்சு, 10 டிகிரிலேருந்து 11 டிகிரி போச்சா, 11லேருந்து 12 போச்சா, 12லேருந்து 13 போச்சா, அந்த மாதிரி சேஞ்ச் டெல்டா டி. ஸோ டெல் எல் பை எல் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் இன்ட்டு டெல்டா டி. ஆல்ஃபா எல்லுங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, தட் இஸ் ஆல்ஃபா ஏ. சூப்பர்ஃபிஷியல் அல்லது ஏரியல் எக்ஸ்பான்ஷன்றனால ஆல்ஃபா ஏ. இங்கேயும் சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை இனிஷியல் ஏரியா, டெல்டா ஏ டிவைடட் பை delta A divided by A naught is equal to alpha A into delta T. சரியா, alpha A into delta T. கிளியரா, புரிஞ்சுதா? ரைட். மேக்ஸ் லைவ்லாம் இருக்கா, வருமே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்துகிட்டே தானே இருக்குது. இன்றைக்கி சயின்ஸ், ஸோ ஒரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும். சரியா, உனக்கு ஆல்ரெடி ஷெடியூல் ஆகிருக்கும்ல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்? கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? த ரேஷியோ ஆஃப் increase in volume of the body per degree. அதே தான் இங்கேருந்து அதே அதே டெஃபனிஷன் தான். the ratio of increase in length, the ratio of increase in area. இப்போ லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா லென்த் போட போகிற, ஏரியல் எக்ஸ்பான்ஷன்னா ஏரியா போட போகிற. அதே கொஷின் இன்கேஸ் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்கன்னா இன்க்ரீஸ் இன் த வால்யூம் அப்படின்னு போட போகிற. ரைட்டா, ஏரியா, லென்த்து, வால்யூம். சரியா, of the body per degree rise in temperature
to its unit volume is called coefficient of cubical expansion. It is called coefficient of cubical expansion. சரியா? சோஷியலுக்கா? ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் மேம் கிட்ட சொல்கிறேன், மேம் கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டிவிஷனில் கேட்டிருந்தாங்களா பாருங்கள், ஒரு சிலரோட ஃபஸ்ட் டிவிஷனில் கேட்டிருக்காங்க. சரியா? சோஷியலுக்கும் ஆப்ரேஷன் 100 என்ன போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸுக்கு போயிட்டுருக்குல, ஷாவணி மேம் மேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கனால சோஷியல் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் விஷயம், மித்தபடி ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. See, then now it is going to be a ultra pro max question, one of the most important questions. சரியா? ultra pro max, so very very important, right? Maximum important. சரியா? கவனமாக கவனிங்க. ரைட், கவனிங்க. ரைட், state Boyle's law. When the temperature of the gas is kept constant, the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. When the temperature of the gas is kept constant, right? Temperature of the gas is kept constant. ஒரு கேஸோட டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்ல இருக்கப்ப நிறைய ஸ்டூடெண்ட் இந்த டெஃபினிஷனில் பண்ணக்கூடிய மிஸ்டேக், நான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்ப நான் நிறைய பார்த்துருக்கேன் பசங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு நல்லா கவனிங்க. when the temperature of the gas is kept constant, இது எழுதுறதே கிடையாது. the volume of a fixed mass, இதுவும் ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஃபிக்ஸட் மாஸும் இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். பசங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர்னு எழுதிட்டு போயிடுறான். அப்படி எழுதாதீங்க, அது மட்டும் கிடையாது. சரியா? அது மட்டும் கிடையாது. சரியா? you have to write it down like this. when the temperature of a gas is kept constant, the volume of the fixed mass of gas is inversely proportional to the pressure. so P is there inversely proportional to 1/V. சரியா? ரைட், சூப்பர். புக் பேக் ஃபுல்லாக ஒரு மேரத்தான் கண்டிப்பாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்னைக்கானா ஓகே, நல்லபடியாக எழுதுங்க. குட். என்கிட்ட பேச வந்த மாதிரி தெரில, பாதி பேர் அவன் என்னென்னமோ கதை பேசிகிட்டு இருக்கான். சரி பேசுங்க. ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம், ரைட்டா? லா ஆஃப் வால்யூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லா ஆஃப் வால்யூமை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் வால்யூம் என்னது? ஓகே. when the pressure of the gas is kept constant, ரைட்டா? pressure of the gas is kept constant. சரியா? கேஸ் வந்து ப்ரெஷர், போன தடவை டெம்பரேச்சர் பார்த்தோம்ல, இப்போ என்னது? ப்ரெஷர் இஸ் kept constant. the volume of the gas is directly proportional to the temperature. இப்போ இதுக்கு என்ன பேருப்பா? இது என்ன லா? இது வந்து பாய்ல்ஸ் லா. அப்போ வால்யூம் லாக்கு என்ன பேர்? வால்யூம் லா யாரோடது? வெரி குட் தேவேனா, நான் கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஆன்சர் பண்ணிட்டீங்க. இட் இஸ் சார்ல்ஸ் லா, ரைட்டா? ரைட்டா, திஸ் இஸ் சார்லஸ் லா அல்லது சார்ல்ஸ் லா, எதுனாலும் போட்டுக்கலாம். சரியா? ஏதோ ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரில, பயங்கரமாக கொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி, உனக்கு கேட்குதான்னு தெரியல. இப்போ கண்டிப்பாக கேட்கும், நான் அமைதியாக இருந்தால் உனக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா உள்ள பயங்கரமாக கொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓகே, ரைட். when the temperature of the gas is kept constant, the volume of gas is directly proportional to the temperature of the gas. அப்போ V is directly proportional to T. அப்போ that is V by T is equal to constant. சரியா? V by T is equal to constant. சரியா? ஓகே, ரைட் ரைட் ரைட், சூப்பர், குட். PV is equal to constant. இங்கே வந்து ரைட்டா, இங்கே வந்து PV is equal to constant போட்டுக்கலாம். இங்கே எப்படி PV? கேஸ்லால சார்ல்ஸ்லால V by T is equal to constant. இங்கே தான் PV is equal to constant. பாய்ல்ஸ்லா தான் PV is equal to constant. பாய்ல்ஸ்லாவையும் சார்ல்ஸ்லாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? பாய்ல்ஸ்லா சார்ல்ஸ்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். difference between ideal gas and real gas. This is also one of the UPM. This is also one of the UPM question. Ultra Pro Max important. சரியா? இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா படிச்சாகணும். சரியா? இந்த கொஸ்டினை நம்ம நல்லா படிச்சாகணும். ஓகேவா? ரைட். ஐடியல் கேஸ்னா என்ன, ரியல் கேஸ்னா என்ன? மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸ் do not interact with each other. ரைட்டா? ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலோட இன்ட்ராக்ட் ஆகாதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாட்டில் ஃபுல்லாக, ரைட்டா, ஒரு பாட்டில் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், கேஸ் அடைச்சி வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா மாலிக்யூல்ஸ் இருக்கும்ல, ஒரு மாலிக்யூலும் பக்கத்தில் இருக்க மாலிக்யூலோட பேசக்கூட செய்யாது. யார் கூடயும் பேச மாட்டாங்களாம், யார் கூடயும் சேர மாட்டாங்களாம். அவங்கவுங்க என்ன பண்ண போகிறாங்களா, தனித்தனியாக இருப்பாங்களாம். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டாங்களாம்,
ஏதோ சண்டை போட்ட மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ராக்ஷனே இருக்காதான். சரியா? தே டு நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். அதே இது மாலிகூல்ஸ் ஆர் ஆட்டம் ஆஃப் கேஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ரியல் கேஸ், உண்மையான கேஸு என்ன அப்படின்னா தே ஆல்வேஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. சரியா? அடுத்து இஃப் பாயில்ஸ் லா இட் ஒபேஸ். ஐடியல் கேஸ் என்ன பண்ணுமா, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா அப்படின்னு எல்லா லாவும் என்ன பண்ணுமா, ஒபே பண்ணும். எல்லா லாவுக்கும் என்னது, இது ஒபே பண்ண போகுது. சரியா? அடுத்து பாருங்க, இங்கே தே டு நாட் ஒபே பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் அவகேட்ரோ லா. அதுக்கெலாம் கட்டுப்படவே கட்டுப்படாது. 3 மெயின் கேஸ் லாக்கும் ரியல் கேஸ் கட்டுப்படாது. ஐடியல் கேஸ் அது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு கரெக்டாக குட்டாக நடந்துக்க போகுது. சரியா? அடுத்து ஐடியல் கேஸ் டஸ் நாட் ஹேவ் வால்யூம். இதுக்கு வால்யூம்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒருத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு நம்ம ஒரு வால்யூம் கண்டுபிடிச்சோன்னா அது வேறு ஒரு வால்யூமாக இருக்க போதும். ரியல் கேஸ் ஹேஸ் அ ப்ராப்பர் வால்யூம். அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் a gas can be termed as ideal gas. ரைட்டா? லோ ப்ரெஷர்லேயும் ஹை டெம்பரேச்சர்லையும், கம்மியான ப்ரெஷர் இருக்கப்பையும் ஹை டெம்பரேச்சர்லையும் இந்த கேஸ் எல்லாம் என்ன பண்ண நம்ம ஐடியல் கேஸ்னு சொல்லலாம். அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ ப்ரெஷர் ரியல் கேஸ் பிஹேவ் as ஐடியல் கேஸ். ரைட்டா? லோ ப்ரெஷராக இருக்கப்பையும் ஹை டெம்பரேச்சர் இருக்கப்பையும் ரியல் கேஸ் கூட ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். ஓகே, 95 கிராஸ் பண்ண மாட்டேங்குது. செகண்ட் ரிவிஷனில் கிராஸ் பண்ணலாமா? எஸ், நீங்கள் ஆப்ரேஷன் 75 ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ணணும். நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரெகுலராக அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு இப்போலாம் சயின்ஸுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. சயின்ஸை பற்றி பயமே இல்லை. சயின்ஸை பற்றின ஒரு பயம் இல்லை. எஸ் எழுதலாம் தேவைனா. எஸ் we can add that. கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும். சண்டே மேரத்தான் இருக்குதுன்னு சொன்னீங்க, ஆனால் எங்களுக்கு சண்டே ஸ்கூல் இருக்குன்னா என்ன பண்ணுறது? எனக்கு சண்டே தான் மேரத்தான் எடுக்க முடியும், மித்த நாள் மேரத்தான் எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் சண்டே தான் மேரத்தான். ஐடியல் கேஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இது எக்ஸிஸ்ட் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன்? Coefficient of real expansion, sorry, linear, real expansion. Coefficient of real expansion. Directly proportional, inversely proportional, symbol same na. Directly proportional வேற symbol, inversely proportional வேற symbol கிடையாது. P directly proportional to V. இது direct, மேலே இருந்தா direct. அதே இது P 1/V இருந்தா inverse. இது inverse, இது direct, அவ்வளோதான். இன்வர்ஸ் அண்ட் டைரக்ட் இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிம்பிள் ஒன்று தான், ப்ரொபோஷ்னாலிட்டி தான். எப்படி ப்ரொபோஷ்னலாக இருக்குது, டைரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இல்லை இன்டைரக்டாக இருக்குன்றது டிவிஷனில் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ரைட்? சரியா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எதுனாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் அண்ட் வால்யூம். ரைட்டா? ட்ரூ ரைஸ் அண்ட் உண்மையாகவே எவ்வளோ வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. ரைட்டா? உண்மையாகவே எவ்வளோ வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ரைட்டா? ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் லிக்விட் பெர் டிகிரி ரைஸ் அண்ட் டெம்பரேச்சர். ரைட்டா? ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்பையும் அதில் எவ்வளோ வால்யூம் இருக்க போகுது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் லிக்விட் பர் டிகிரி ரைஸ் அண்ட் டெம்பரேச்சர் to its unit volume. The SI unit of real expansion is Kelvin -1. ரைட்டா? Kelvin -1 ஒரு டிகிரி செல்சியஸ்க்கும். சரியா? ஒரு டிகிரி செல்சியஸ், ஒரு டிகிரி செல்சியஸ் ஒரு லிக்விடில் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதோட வால்யூமில் என்ன வால்யூம்? ரியல் வால்யூம், ட்ரூ ரைஸ் அண்ட் டெம்பரேச்சர். ஏன் சார் இதை ட்ரூ ரைஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் நம்மளோட ஒரு 5 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறப்ப இருக்குது, நம்மளோட பாத்திரம் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு. ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ அப்பேரண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது, ரியல் தான் நம்ம பார்க்கணும். சரியா? ரைட்? அப்பேரண்ட் தான் பார்க்கணும்.
மேரத்தான்னா ஸ்லிப் டெஸ்ட் மாதிரியா? நோ மேரத்தான்னா லாங் ஹவர்ஸ். ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கண்டினியூஸாக கிளாஸ் இருக்கும். த கிளாஸ் வில் பி கண்டினியூஸ். ஸோ திஸ் சண்டே லைக் தட் ஒன்லி. இந்த வாரம் சண்டே அந்த மாதிரி கண்டினியூஸாக கிளாஸ் இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி அ கண்டினியூஸ் கிளாஸ். ஒரு 7 to 8 hours கிளாஸ் இருக்க போகுது. சரியா? திஸ் வீக் சண்டே, கம்மிங் சண்டே 25th என்னது 25 என்ன கிழமை 25 ஜான்வரி 25th ஜான்வரி. யூடியூப்பில் யூடியூப்பில் தான் யூடியூப்பில் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ லாங் பிக் மேரத்தான். ஒரு சூப்பரான பிக் மேரத்தான் நம்மளுக்கு இருக்க போகுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அந்த மாதிரி ஒரு மேரத்தான் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? எஸ். ஓகேவா? டைம் வந்து காலையில் 8 மணி இல்லை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். சரியா? ஏர்லி மார்னிங் 8 o'clock or 9 o'clock it will be started. சரியா? 8 o'clock or 9 o'clock. கரெக்டு தானே? லைவ் எஸ் லைவ் தான். 8 to 9 hours லைவ் தான். 7 to 8 hours. ரைட்டா? ஓகே, ஃபஸ்ட் டிவிஷன் கொஷினில் வந்துச்சா? நம்ம சொல்கிறதெல்லாம் கவனிச்சிங்கனாலே போதும். ரைட்டா? 4 hours தான் சார்ஜ் ஆகுமா? அப்புறம் சார்ஜ் போட்டுகிட்டே பாருங்கள், இல்லை இன்னொரு ஃபோனில் பாருங்கள். அப்பப்போ சார்ஜ் போட்டுக்கணும். ஊடால பிரேக் விட்றப்பெல்லாம் சார்ஜ் போட்டுக்கணும். சரியா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷனுங்கிறது ட்ரூ ரைஸ் இன் வால்யூம், உண்மையான ரைஸ், ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் அ லிக்விட் பெர் டிகிரி ரைஸ் அண்ட் டெம்பரேச்சர். 1 degree Celsius டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறப்ப வால்யூம் உண்மையிலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? தட் இஸ் வாட் SI யூனிட் இஸ் Kelvin -1. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்? ரைட்டா? அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனோட கோஎஃபிஷியன்ட்னா என்ன? வாட் இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அதே தான் ரேஷியோ ஆஃப் த அப்பேரண்ட் ரைஸ். இங்கே என்னதுப்பா கேட்டாங்க? ரியல் எக்ஸ்பான்ஷன்னா ட்ரூ ரைஸ் அண்ட் வால்யூம். ட்ரூ ரைஸ் அண்ட் வால்யூம் போட்டிங்க அப்படின்னா அது என்னது? ட்ரூ ரைஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் த லிக்விடுங்கிறது ரியல் எக்ஸ்பான்ஷன். அதே இது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா அப்பேரண்ட் ரைஸ். ட்ரூ ரைஸு அப்பேரண்ட் ரைஸ். என்ன கொஷினில் வார்த்தை இருக்கோ அப்படியே அது எழுதிடலாம். ரைட்டா? காப்பி பேஸ்ட் பண்ண போகிறது தான். சரியா? ரைஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் த லிக்விட் பெர் டிகிரி ரைஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் இட்ஸ் யூனிட் வால்யூம். இதோட யூனிட் என்னது? அதே தான். ரைட்டா? லீனியர் எக்ஸ்பான்ஷன். ரியல் எக்ஸ்பான்ஷனும் சரி அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனும் சரி ரெண்டுக்குமே ஒரே யூனிட் தான். போத் ஆர் சேம். ரெண்டு பேருக்குமே யூனிட் என்னது? ஒரே யூனிட் தான். சரியா? ரைட். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் பேப்பர் வாஸ் வெரி ஈஸியா? ஓகே, சூப்பர், குட். என்ன டிப்ஸ், என்ன வேணும்? நெக்ஸ்ட் கொஷின். சரியா? டீட்டெயில் பார்த்துடலாமா? டீட்டெயில் பார்க்கலாமா? டிரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் அல்ட்ரா யூபிஎம். ரைட்டா? ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? ரொம்ப முக்கியமான கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். சரியா? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ கவனமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போகலாமா? ரைட், ஆரம்பிக்கலாமா? ரைட். டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா என்ன, அதை நீங்கள் டிரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கிரியேட்டிவ் ப்ராப்ளம் நான் சொல்லி தருவேன், அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? பேப்பரை பார்த்தா மறக்குதா? அப்போ நீங்கள் வெரி கிளியராக படிக்கலன்னு அர்த்தம். ரிவிஷன் பண்ணணும். ரீகால், ரிவிஷன் பண்ணணும். ரீகால். யூ ஹாவ் டு டூ ரிப்பீட்டட் ரிவிஷன். ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். நம்ம எப்போ ஒரு விஷயத்தை திரும்ப படிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அது நம்மளோட நினைவில் இருக்கும். அதனால் அதை எப்பயுமே பார்த்துக்கோங்க. திரும்ப படிச்சுட்டே இருக்கணும்.
ஒரு தடவை படித்தாலும் பரவாயில்ல, 10 தடவை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு தடவை, ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு தடவை, இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ, அந்த மாதிரி திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா ஞாபகமே இருக்காது எதுவுமே. சரியா? ரைட். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ரைட். பார்க்கலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ். அதுக்குள்ளே நிறைய மெசேஜ் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த இயர் சென்டம் கன்ஃபார்மா? ஓகே, கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். ஓகே, ரைட். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த கொஸ்டின். டிரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ரைட். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு. ஸோ இது ஒவ்வொரு தடவையும் நிறைய தடவை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கலாமா? ரைட். ரெடியா? எஸ். கவனிங்க. த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரிலேட்ஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகுது? இது ஒன்றாக்க போகுது. ஐடியல் கேஸ் ஃபுல்லாக என்ன பண்ண போகுது? ஒற்றுமையாக்க போகுது. Ideal gas equation relates all the properties of an ideal gas. Ideal gas ஓட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒன்னோட ஒன்று என்ன பண்ண போகுது? இது ஒன்றா சேர்த்து ஒரே இடத்துல கொடுக்க போகுது நம்மளுக்கு. ஐடியல் கேஸ் ஒபே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸில் நம்ம பார்த்தோம். ஐடியல் கேஸ் ஒபே பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் அவகேட்ரோ லா. ஐடியல் கேஸ் இதெல்லாம் ஒபே பண்ணும். பாயில்ஸ் லா ஒபே பண்ணும், சார்ல்ஸ் லா ஒபே பண்ணும், அவகேட்ரோ லா ஒபே பண்ணும். இது எல்லாத்துக்குமே இது ஒபே பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? ரைட். அடுத்து அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா. இப்போ ஒரு லாக்கும் அந்த லாவோட பேசிஸில் அந்த லாலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஃபார்முலாவை நம்ம எழுதணும். அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். சரியா? பாருங்கள். அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா PV is equal to constant. According to Boyle's law PV is equal to constant. அடுத்து அக்கார்டிங் டு சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லா என்ன சொன்னார்? சார்லஸ் லா அல்லது சார்ல்ஸ் லா, சாரிப்பா, சார்ல்ஸ் லா என்ன சொன்னாங்க? வால்யூம் பை டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரைட்டா? வால்யூம் பை டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? எஸ், தட்ஸ் இட். அடுத்து அவகேட்ரோலால வால்யூம் பை என். நிறைய பேருக்கு இந்த எண்ணுனா என்னன்னு தெரியுமா? கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் திஸ் என்? எண்ணுனா என்ன? பாயில்ஸ் லா படி என்ன இருக்குது? PV பாயில்ஸ் லா படி இருக்குது. ரைட்டா? எனக்கு யாராவது எண்ணுனா என்னன்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ் என்? ரைட். இது எல்லாத்தையும் படித்து நான் டெய்லி போடுற வீடியோஸை மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக உன்னால் சென்டம் வாங்க முடியும். சரியா? உன்னை சென்டம் வாங்க வைக்கிறது என்னால் முடியும். அது ஒரு ஈஸியான டாஸ்க்கு தான். ஆனால் ஒரு நாள் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும். வெரி குட். தேவேனா, வாட் இஸ் தட் என்? என் இஸ் நத்திங் பட். பார்த்தியா, நீங்கள் எனக்கு கேட்குற கேள்விக்கெலாம் ஆன்சர் பண்ணவே இல்லை. பாதி பேர் நீனா ஒரு கதை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. சரியா? கவனமாக கவனிங்க. என் இஸ் நத்திங் பட் என்னென்னது? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ரைட்டா? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் மோல்ஸ். கரெக்டாக இங்கே சொல்லணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். இங்கே நம்ம சொல்லணும்னா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். என் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறதா கரெக்டான வார்த்தை. நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இவங்க 3 பேரையும் ஒன்றா ஆக்க போகிறேன். ஏன்னா என்னது? எல்லா பக்கமும் கான்ஸ்டன்ட் தானே இருக்கு. அப்போ 3ஐயும் கம்பைன் பண்ண போகிறேன். எப்படி கம்பைன் பண்ணுறேன் பாருங்கள். P இருக்குது, V இருக்குது.
இதுலேயும் வி மேலே தான் இருக்குது, இங்கேயும் வி மேலே தான் இருக்குது, இங்கேயும் வி மேலே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. டீயும் என்னும் கீழே இருக்கா, அப்போ டிவைடட் பை டிஎன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. எழுதிக்கலாமா? தாராளமாக எழுதிக்கலாம். சரியா? பி பை வி டிவைடட் பை என்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதானது கேஸ் லா படி நம்ம எழுதிக்க போகிறோம். ரைட்டா? வி கேன் டூ இட், வி கேன் டூ திஸ். ரைட்டா? நம்ம என்ன பண்ணலாம், இதை எழுதிக்கலாம். சரியா? ரைட். இப்போ இந்த என் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? உனக்கு நம்மளோட ட்ரெஷர் மேப் தெரியும்ல, ட்ரெஷர் மேப் தெரியும்னா நீ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் மீனிங்? நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா அவோகாட்ரோ நம்பர்ஸ். எத்தனை பேர் இருக்காங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த இடத்துல n is equal to mu into na. இது பேர் மியூ. மியூ அந்த மியூன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், நோட்டீஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா மியூன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ மியூ இன்ட்டு na. அப்போ நம்ம எழுதலாமா? இங்கே பாருங்கள் என்ன பண்ணலாம். அப்போ pv by nt is equal to constant இருந்துச்சு. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம், என்னுக்கு பதிலாக pv divided by mu na into t is equal to constant. எழுதலாமாப்பா? pv by mu na t equal to constant எழுதலாமா? கவனமாக கவனி, இல்லைனா மிஸ் பண்ணிவிடுவேன். நீ மறந்துடாத, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன், now what I am going to do, we are going to add a super duper thing that is going to be 1.1381 into 10 to the power minus 23. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், எழுத போகிறேன். ரைட்டா? இந்த கான்ஸ்டன்ட்டை மியூ என்ஏ டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்கிறத கேன்னு எழுத போகிறேன். இது என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா போல்ஸ்மேனோட கான்ஸ்டன்ட். போல்ஸ்மேனோட கான்ஸ்டன்ட், நார்மல் கான்ஸ்டன்ட் இல்லை, போல்ஸ்மேனோட கான்ஸ்டன்ட். அப்போ போல்ஸ்மேனோட கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், கேபி அப்படின்னு எழுதிக்கிறேங்க. என்ன பண்ணுறீங்க, கேபின்னு எழுதிக்கிறேன். போல்ஸ்மேனோட கான்ஸ்டன்ட் கேபி. அப்போ இந்த கேபிக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்ல, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கேபிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாரு. என்ன வேல்யூ கொடுக்குறாரு, 1.381 into 10 to the power minus 23. ரைட்டா? 1.381 into 10 to the power minus 23 ஜூல் கெல்வின் minus 1 along with the unit. யூனிட்டோட நீ ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் உனக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட்டோட ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1.381 into 10 to the power minus 23 ஜூல் கெல்வின் minus 1. ஸோ இதானது யூனிட்டு. அப்போ pv by mu nat equal to kb. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், இந்த 1.3 kb போட்டுக்கலாம்னா kb அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரப்போகுது, pv is equal to, சரியா? pv அந்த வேல்யூ நம்ம போட வேண்டாம், ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. kb mu nat. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டான வேல்யூஸ், இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டான வேல்யூஸ். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்ப எனக்கு புதுசாக ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ என்ன அப்படின்னா 8.31 into 10 to the power 8.31 கிடைக்குது. 8.31 ஜூல் மோல் minus 1 கெல்வின் minus 1 கிடைக்குது. இதோட வேல்யூ என்னதுப்பா, வாட் இஸ் திஸ், ஜூல் மோல் minus 1 கெல்வின் minus 1. இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குதான். வாட் இஸ் திஸ், வெரி குட் தேவேனா, வெரி குட் வெரி குட். இட் இஸ் ஆர், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணலாம், pv is equal to RTன்னு எழுத போகிறேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் நான், ஆர்ன்னு எழுதிட்டேன். pv is equal to RTன்னு எழுதிட்டேன். ரைட்டா? pv is equal to RT. ரைட்டா? pv is equal to RTன்னு நான் எழுதிட்டேன். pv is equal to RT. சரியா? pv is equal to RT. அப்போ ஆறுங்கிறதுல 8.31 ஜூல் மோல் minus 1 கெல்வின் minus 1 kb போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்னது 1.381 into 10 to the power minus 23 ஜூல் கெல்வின் minus 1. இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மிஸ் பண்ணிடாத, மறந்துடாத, அப்புறம் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அப்போ திஸ் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதுதான் என்னது, நம்மளோட ஃபைனல் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். கிளியரா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? திஸ் இஸ் தி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபைனலாக. கிளியரா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? ரைட். தேவேனா நீங்கள் வந்து பெய்டு பேட்சில் இல்லையா, நீங்கள் தீமினல் கிடையாதா, நீங்கள் தீமினலில் இருந்தீங்களா இல்லையா, நீங்கள் தீமினல் கிடையாதா? எஸ். ஓகே ஆயிஷா புரிஞ்சுதா? ரைட் ரைட் ரைட். ஓகே சூப்பர் குட். தீபிகா ஓகே. வேறு யார் யாரெல்லாம் இருக்கீங்க?
how many of you are listening? Listen பண்ணுறதுலாம் யார்? சுகந்தி ஐயனார். ஓகே, வெரி கிளியர். ஓகே, ரைட். வேறு யாரெல்லாம் லிசன் பண்ணுறீங்க? சாம் got it. ஓகே சாம். சரவணா சரா. ஓகே, இருக்காடா ரோஹித் பிஆர்எஸ். ஓகே, ரைட். ஓகே, மித்ரன், நேத்ரா. ஓகே, குட். ஐ கேன் சி தட். நீங்கள் மீ கிளியர் அப்படின்னு போட்டாலும் எனக்கு தெரியும் யார் படிப்பாங்க இல்லை யார் சும்மா போடுறாங்கன்னு. ஒரு சிலர் வந்து ரெகுலராக எனக்கு தெரியும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, குட். சரியா, ரைட். ஐ கேன் சி தட். குட், வெரி குட். ரைட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மெஷரிங் த real and apparent expansion of the liquid when with a neat diagram. சரியா, ஒரு நீட் டயக்ராம் வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன்னா என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்குது L3, மேலே இருக்குது L3, இது L2, இது L1. சரியா, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சரியா, ஓகே, ரைட். சரி, ரைட். ஓகே, குட். அதான் என்னடா அங்கே இருக்கணுமே, அங்கே கிளாஸ் இல்லாமல் இங்கே வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, அதான் பார்த்தேன். L1 L2 L3. சரியா, L1 L2 L3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ L1 L2 L3 L1 L2 L3 இருக்குல்ல. இந்த கொஷின் ரிவிஷனுக்கு வந்துச்சா? ஓகே, ரைட். யார் யாருக்கெல்லாம் ரிவிஷனுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கவனிக்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம வீட்டில் பாத்திரத்தில் தண்ணியோ அல்லது எல்லாமே நம்ம சூடு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா ஆகும்? நம்ம பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணுறோம் அல்லது பால் காய்ச்சிரோம்ல, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நடக்குது? அந்த பாத்திரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதான். நல்லா கவனிங்க, நல்ல கவனமாக கவனிங்க. ரியல் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இட் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட்டா, இந்த கொஷின் நல்லா கவனிங்க. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். சரியா, இதா நல்லா கவனிங்க. சரியா, இப்போ இதில் இது ஒரு பாத்திரம்னு வச்சுக்கோங்க. இதை ஹீட் பண்ணுறேன். நான் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன்ல, இப்படி நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன நடக்குது? கேன் யூ see that வாட்டர் லெவல்? இப்போ நான் விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாத்திரம் இப்படியே இருக்குது. இதை நான் ஹீட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஹீட் பண்ண உடனே இந்த வாட்டர் பாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, வாட்டர் பாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. தண்ணி இங்கே இருக்குது. இப்போ வாட்டர் பாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, வாட்டர் பாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப யூ கேன் see that the water level started decreasing. ரைட்டா, மேலே இருந்துச்சு. ரைட்டா, இப்போ என்ன இருக்குது? கொஞ்சம் கீழே வந்துருக்கு. அப்போது எப்போல்லாம் பாட்டிலோட எக்ஸ்பான்ஷன் கம்மியாகுதோ, நல்லா கவனிங்க, பாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா, பாத்திரம் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப லிக்விடோட வால்யூம் குறையுது. கண்டுபிடிக்க முடியும், அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரைட்டா, ரைட். பாத்திரம் பெருசாகிறப்ப whenever the solid அல்லது vessel expands, vessel expand ஆகிறப்ப லிக்விடோட லெவல் குறையுது. கிளியரா? have you understand that? can you able to understand it? நான் சொல்கிறது உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா கவனிங்க ஃபஸ்ட். சரியா, ரைட். நல்லா கவனிங்க. இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், கிளியராக கவனிங்க. இப்போது இதுதான் என்ன அப்படின்னா என்னோட பாட்டில். சரியா, நல்லா கவனிங்க. இதுதான் என்னோட ஒரு வெசல். இந்த வெசலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? லிக்விட் வச்சுருக்கேன். இப்போ இந்த வெசலை நான் ஹீட் பண்ணுறப்ப இந்த வெசல், இந்த பாட்டில் என்ன பண்ணுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, நல்லா பாருங்கள். பாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப, ரைட்டா, பாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப லிக்விட் இப்போ எங்கே இருக்குது? நல்லா பாருங்கள், லிக்விட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த பெண்ணை நான் இங்கே வச்சுருக்கேன்னா இங்கே இருக்குது லிக்விட். நான் விட்ட உடனே லிக்விட் பார்த்தீங்களா, நான் முதல் எங்கே இருந்துச்சோ அதை விட என்ன பண்ணிடுச்சு? லிக்விடு ரொம்ப கீழே போயிடுச்சு. ரைட்டா, கேன் யூ see that? இந்த லைனில் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு? லிக்விடு கீழே வந்துருச்சு. இங்கேருந்து இங்கே குறைஞ்சிருக்கு. ரைட்டா, அப்போது
First of all, whenever you heat up vessel, ஒரு வெசலை நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் அந்த வெசல் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த வெசல் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால லிக்விடோட வால்யூம் ட்ராப் ஆகுது. நல்லா கவனிங்க, லிக்விடோட வால்யூம் ரியலாக ட்ராப் ஆகலை. இட் இஸ் நாட் தட் ரியல் ட்ராப்பு, உண்மையிலே ட்ராப் ஆகலை. வெசல் பெருசாகிடுச்சு, அதனால லிக்விடோட லெவல் குறைஞ்சிருக்கு. புரியுதா? ரியலாக லிக்விடோட வால்யூம் குறையலை, வெசல் பெருசானனால அளவு கம்மியாக இருக்குது. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. சரியா? அது நடக்குது. இப்போ அடுத்து நான் ஹீட் பண்ண கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெசல் அந்த ஹீட்டை உள்ளே இருக்க லிக்விடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. லிக்விட் என்ன பண்ணுது? அது ஹீட் அப்சார்ப் பண்ணோடனே அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. ரைட்டா? அது என்ன பண்ணுது? எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போது அது என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக அதனோட லெவலிருந்து லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ரியல் எக்ஸ்பான்ஷன். அப்போது ரியல் எக்ஸ்பான்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. பாத்திரம் லிக்விடு இங்கே இருந்துச்சு. ரைட்டா? லிக்விட் இங்கே இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு? பாத்திரம் பெருசான லிக்விட் இங்கே போயிடுச்சு. இப்போ நான் ஹீட் பண்ணுறப்ப இங்கேருந்து லிக்விட் திருப்பி என்ன பண்ண போகுது? எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அப்போ எதுதான் உண்மையான எக்ஸ்பான்ஷன்? அப்போ எவ்வளோ ஹீட்டு கூடியிருக்கும்? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டில் ஹீட் ஆகுதா? ரைட்டாக கவனிங்க என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே படிக்கலாம் வாங்க. The liquid whose real and apparent expansion is to be determined is poured in the container up to a level marked as L1. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இது வரைக்கும் லிக்விட் என்ன பண்ணியிருக்கோம்? போர் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக ஃபஸ்ட்டு லிக்விட் இவ்வளோ இருக்குது. ரைட்டா? இனிஷியலாக லிக்விட் இவ்வளோ தான் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு? L1 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது லிக்விட். சரியா? L1 வரைக்கும் லிக்விட் இருக்குது. L1 வரைக்கும் லிக்விட் இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ அடுத்து heat the container and the liquid using the burner. ரைட்டா? கீழே வச்சு என்ன பண்ண போகிறோம்? கண்டெய்னரை ஹீட் பண்ண போகிறோம். Initially the container receives the thermal energy and it expands. ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஹீட் ஆன உடனே கண்டெய்னர் என்ன பண்ணுது? கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. கண்டெய்னர் இஸ் எக்ஸ்பேண்டிங். As a result, the volume of the liquid appears to be reduced, mark it as L2. ரைட்டா? அப்போ என்ன பண்ண போகுது? ஒரு நிமிஷம், நான் ஏதோ தப்பாக மார்க் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். லெட் மீ டேக் த புக். இந்த இமேஜில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. நான் புக் எடுத்துக்கிறேன். புக்கில் கிளியர் நினைக்கிறேன். புக்கில் பேஜ் நம்பர் மட்டும் யாராவது சொல்ல முடியுமா டக்குன்னு எனக்காக? புக்கு பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா? கேன் anyone tell me the book page number? நான் தான் L1 L2 தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரைட், ஹியர் இட் இஸ் குட். ரைட், இப்போ பார்த்தீங்களா? ஓகே ரைட். ஃபஸ்ட்டு இதுதான் L1. இப்போ புரிஞ்சிருச்சு. இதுதான் L1. திஸ் இஸ் L1. திஸ் இஸ் L1. ரைட்டா? இதுதான் என்னது? L1. L1 என்ன பண்ணியிருக்கேன்? மார்க் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இதுதான் என்னது? L1. என்னடா ஏதோ கணக்கு தப்பாக வருது அப்படின்னு பார்த்தேன். சரியா? ரைட், L1. அப்போது L1ல் ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ இது ஹீட் பண்ண உடனே என்ன சொன்னேன் நான்? பாத்திரத்தை ஹீட் பண்ண உடனே பாத்திரம் எக்ஸ்பேண்ட் ஆன உடனே லிக்விட் கீழே குறைஞ்சிருமா? அப்போ என்ன பண்ணுது? லிக்விடு இங்கேருந்து இங்கே L2க்கு வந்துருச்சு. இப்போ எங்கே இருக்குது லிக்விடு? ஹீட் பண்ண ஆரம்பித்தோடனே பாத்திரம் ஹீட் ஆன உடனே ஃபஸ்ட்டு லிக்விடோட லெவல் ஃபஸ்ட்டு குறையுது. லிக்விடோட லெவல் என்ன பண்ணுது? ஸ்லைட்டாக ட்ராப் ஆகுது. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீட் பண்ண லிக்விடோட லெவல் என்ன பண்ணுது? மேலே இங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் L3. அங்கே வரைக்கும் என்ன பண்ணிடுது? இன்க்ரீஸ் ஆகிடுது. தட் இஸ் L3. சரியா? அங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதான் என்னது? L3. இப்போ நல்லா கவனிங்க. இப்போது ஆக்சுவலாக லிக்விட் எங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு? லிக்விட் இங்கே இருந்துச்சு. கரெக்டாக? அப்போது இங்கே இருந்து இங்கே போயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்க்குறப்ப லிக்விட் குறைஞ்சிருக்கா? இங்கேருந்து இங்கே போயிருக்கு. நல்லா கவனிங்க. இங்கேருந்து இங்கே போயிருக்கு. லிக்விடு பாத்திரம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தை ஹீட் பண்ண உடனே லிக்விட் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீட்டு லிக்விடுக்கு போனதுக்கப்புறம் லிக்விடுக்குள்ளே போக 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 திருப்பி வாட்டர் என்ன பண்ணுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. இங்கேருந்து இங்கே போகுது. நம்ம கண்ணால் பார்க்குறோம்.
கண்ணால் பார்க்குறப்ப வாட்டர் இங்கேருந்து இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகுது ரைட்டா, இங்கேருந்து இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போது இதிலேருந்து இங்கே எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்குல்ல, இது வந்து என்னது டூப்ளிகேட். இங்கே ஆக்சுவலாக இல்லைல்ல, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரைட்டா. அப்போ என்ன பண்ணுறோம், ரியல் எக்ஸ்பேன்ஷன், இது ரியல் எக்ஸ்பேன்ஷன், இது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். இதுதான் உண்மையானது. வாட்டர் லெவல் நம்ம எங்கேருந்து எங்கே போச்சோ அதுதான் இது ரியல், அப்பேரண்ட்டுங்கிறது போலியானது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா L1 என்ன, L2 என்ன, L3 என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக ரியல் எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா யூ ஹேவ் டு சப்ராக்ட் L3 மைனஸ் L2. அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்னா L3 மைனஸ் L1 போட்டால் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ ரியல் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன, அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷனா என்னங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எது ரியல் எது அப்பேரண்ட்டுன்னு. சரியா? நீங்கள் படம் வரைகிறப்ப L3 L1 L2ன்னு எழுதிக்கோங்க. அதில் L3 மைனஸ் L2ங்கிறது ரியல், L3 மைனஸ் L1ங்கிறது அப்பேரண்ட் அப்படி எழுதிக்கோ. அவ்வளோதான், அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். தட்ஸ் இட். அதுதான் மெயினாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது, அதுதான் முக்கியமானதும் கூட. சரியா? ரைட், கிளியர்? ஓகேவா? ரைட், சூப்பர். ஸோ with this we have completed today's session. ரைட்டா? ஸோ நம்ம ஹார்ட்ஸு, அதுக்கப்புறம் டூ யூ நோ, மோர் டு நோ, புக்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த அப்கமிங் February மந்த் ரைட்டா, நம்மளோட February மந்தில் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to see that. ஃபெப்ரவரியில் என்ன பண்ண போகிறோம் நம்ம, what we are going to see, February மந்த் ஃபுல்லாகவே we are going to plan for the கம்ப்ளீட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக் பேக்கை இந்த January 31st முடிச்சுட்டு புக் பேக்கை தாண்டி ப்ராப்ளம்ஸு, ஹார்ட்ஸு, விபிக்யூ வேல்யூ பேஸ்டு கொஷின், க்ரியேட்டிவ் 1 மார்க்கு, க்ரியேட்டிவ் புக் பேக் கொஷின்ஸு, புக்கிங்கில் என்னென்ன க்ரியேட்டிவாக கேட்பாங்க, இந்த மாதிரி அடிஷ்னலாக இருக்கக்கூடியதெல்லாம் ஃபெப்ரவரியில் அலாங் வித் ப்ராக்டிக்கல் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சூப்பர். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ வேறு எதாவது உனக்கு டவுட்ஸ் இருக்கா? வாட் ஆர் டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? உங்கள் யாருக்கும் எதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், லெட் மீ நோ. உங்கள் யாருக்காவது எதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஓகே ரைட். டுமாரோ ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்குது, வந்துடுங்க. நாளைக்கு காலையில் பயாலஜி. ஸோ பயாலஜியை மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக வந்துடுங்க. ஓகே ரைட். டாடா, பபாய், see you. If you can't then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பபாய், see you.